Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL ல கேட்ட ஒரு question. Two successive percentage decrease of 25% each is by what percentage less than successive percentage increase of 25% each? Round to 2 decimals. ரெண்டு successive percentage decrease ஆகுது, அல்ல வந்து 25% decrease ஆகுது ரெண்டுலயுமே. ஒருவேளை அது வந்து 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நெட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கணும் இதுக்கு வச்சு, அடுத்து நெட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும் இதை வச்சு. அடுத்த ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு வந்து கிடச்சிரும். நெட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுறோம். டிக்ரீஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்னது? டிக்ரீஸ்னா m + n - mn by 100 which is equal to, இப்போ m என்ன ரெண்டுமே என்னது 25% தான். 25 plus 25 minus 25 into 25 by 100. இப்போ இதில் ஒன்று கேன்சல் ஆகும், இல்லை ஒன்று கேன்சல் ஆகி 4 வரும். which is equal to, இது என்னது 50 minus, இப்போ இந்த 25 4ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 6.25. 6.25. இப்போ ஆன்சர் என்னது 43.75. நெக்ஸ்ட் நெட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்னது? m + n + mn by 100. இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கும். which is equal to, அப்போ மேலே எல்லாமே இதே தான் இருக்கும், இந்த மைனஸ் இருக்க இடத்துல இருக்க மட்டும் என்னது வந்திருக்கும்? ப்ளஸ் வந்திருக்கும். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். 50 + 6.25 which is equal to 56.25. இப்போ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லணும். அப்போ ரிக்வயர்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு, இது இன்க்ரீஸ் ஆனது மைனஸ் டிக்ரீஸ் ஆனது டிவைடட் பை டிக்ரீஸ் ஆனது, ஏன்னா அதுலேருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க தான், டு 100 which is equal to, இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், என்ன வரும்? 12.50 by 56.25 to 100. இப்போ இந்த ரெண்டுலேயுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே போயிடும். இப்போ என்ன வந்திருக்கும்? 1250 டிவைடட் பை 5625 into 100. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை 25 டேபிளுக்கு கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 125 வந்து இதில் வரும், 5ல் வரும், 0. இதில் கேன்சல் பண்ணால் 50 வந்து 2ல் வந்திருக்கும், 62 வந்து 2ல் மறுபடியும் 50, 12 வந்திருக்கும். அப்போ என்னது 5. அகெயின் இதை வந்து 25க்கு கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 2. இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 9. இப்போ என்ன இருக்குது? 200 by 9. இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 200 divided by 9. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 2ல் 18 வரும், மறுபடியும் 2 0, 2ல் மறுபடியும் 18 வரும், அகெயின் 2, அப்புறம் பாயிண்ட் 0 வச்சோன்னா அகெயின் 2 தான், எக்ஸெட்ரா. இப்போ ஆன்சர் என்னது? 22.22%. இதுதான் ஆன்சர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.